பார்த்தோம்னா RL by 100 minus of L. இந்த ரெண்டு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு பிறகு எக்ஸோட ஃபார்முலா பார்த்தோம்னா x1 plus x2 by 2 மீன் கண்டுபிடிக்கணும். இங்க பாருங்க 5.2 வந்திருக்கு உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஸ்க்ரூ கேஜ் பார்த்தோம்னா 0 எரர் 0 கரெக்ஷன் லீஸ்ட் கவுண்ட் கரெக்டாக எழுதணும். இந்த ஸ்க்ரூ கேஜில் பார்த்தோம்னா டயாமீட்டர் கண்டுபிடிப்போம். டயாமீட்டர் வந்து 2R ஈக்குவல் டு 0.9 வந்திருக்கு. அது வந்து ஆர் பார்க்குறப்ப 0.9/2 மில்லிமீட்டர். அதை டிவைட் பண்ணால் 0.45 வரும். மில்லிமீட்டரை மீட்டரை கன்வெர்ட் பண்ணுறப்ப 10⁻³ ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதோட கால்குலேஷன். இந்த x1ஓட கால்குலேஷன் ஒவ்வொரு ரீடிங்குக்கும் நீங்கள் 3 ரீடிங் எழுதினாவே போதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு 18 வந்தது 2 ஓமில், நெக்ஸ்ட்டு 3 ஓமில் 30 வந்தது, 4 ஓமில் 38 வந்தது. அந்த வேல்யூலாம் எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் x2 பார்த்தோம்னா அதே மாதிரி x2ல நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ ஆரோட வேல்யூ 2 இன்டூ எல்லோட வேல்யூ 35 டிவைட் பை 100 மைனஸ் ஆஃப் 35. அதை டிவைட் பண்ணால் 1.07 வந்திருக்கு. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கு 2.08 இருக்குது. 4 வந்து